என் பேர் மருதியா. எங்கள் அப்பா என் அம்மா வச்ச பேர் 3 பேர் இருக்குது. என்னை ஊர் மக்கள் சப்பான்னு கூப்பிடுவாங்க. காரணம் சின்ன வயசில் நடக்க முடியாமல் இருந்தேன். அதால் பாதி மலாய்க்காரவங்க சீனர்கள் எல்லாமே சப்பை ராஜா இந்த 3 பேர் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு 5 பிள்ளைங்க. என் மனைவி பேர் சாந்தி. 29 வருஷம் ஆகுது இந்த வேலைக்கு நான் பூந்து. 30 வருஷங்கிட்ட ஆகுது. எங்கள் அண்ணன் அவங்க பேர் கணேசன். அவளை ஈத்தாம்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒத்துழைப்பு கொடுக்குறதுல எனக்கு ஆர்எஸ்லாம் ரொம்ப கொடுத்தாங்க. நானே தூக்கி போட்டு போயிடலான்னு இருக்கேன் அந்த வேலையை. எதுக்கடா அப்படி சாப்பிட்ற மாதிரி உயிரை கொடுத்து வேலை செய்யணும்னு. ஆனால் அதோட மகிமை நான் செய்ய இன்றைக்கி என்கிட்ட ஒரு 15 மிஷின் இருக்குது. இன்றைக்கி சொந்தமாக நான் எடுத்து செய்கிறேன். எல்லோரும் பார்க்க சின்னாங்க இருக்கும் அந்த வேலை. ஆனால் இதுக்கு உண்மையான முக்கிய காரணம் இல்லைன்னா முடியாது, வேலை செய்ய முடியாது. வேலை டைமை நான் போடணும் எடுக்கிறது இல்லை. காரணம் நம்ம வேலை இதில் கவனம் இல்லைன்னா முடியாது. எல்லோரும் அந்த மிஷினில் அவங்க நினைக்கிறாங்க நம்ம வேலை செய்யலாம், மிஷின் வெட்டுது, எவ்வளோ ராப்பாக போயிருக்குன்னு. எவ்வளோ பேருக்கு கை கால் போயிருக்கு. நம்ம எந்த ஒரு மரம் சின்னாங்கா இருக்கணும்னு மட்டும் நம்பிடக்கூடாது. சின்னாங்கா வெட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேரோட எண்ணங்க இருக்குது. இதோட அனுபவம் இருக்கணும் மரத்துக்கு. மரத்தோட அனுபவம் இல்லைன்னா எல்லோரும் ஒரு மரம் எங்கிட்டு சாய போகுதுன்னு சின்னாங்கா சொல்லிடுவாங்க. அவங்க பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் போன மரம் திரும்பி வந்திருக்கு. இதெல்லாம் வெட்டி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நாங்கள் வாய் சின்னாங்கா சொல்லிடும். பாருங்கள், நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுவோம் பாருங்கள். வெட்ட அந்த மரம் வேலை செஞ்சு முடிஞ்சு அழுந்துருக்கும். இந்த மொசுறு அந்த மாதிரி கடித்து காய்ச்சி அடிச்சிருக்கு. அதே மாதிரி மரத்தில் ஏறுறோம். எத்தனையோ பாம்பு பார்த்துட்டோம். கருணாகம் என்னென்னமோ பாம்புலாம் பார்த்துருக்கோம் மரத்தில். அதே மாதிரி ஒரு தாட்டி கிரீன்லேருந்து ஸ்கைலிஷ்லேருந்து கீழே நான் கரண்ட் அடித்து விழுந்திருக்கேன். ஏன்னா நம்ம உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம். யாருக்கும் தெரியாது. வீட்டில் உள்ளவங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. நம்ம தான் ஒரு இடம் பார்க்க நம்ம சின்னாங்க இருக்கும். ஆனால் முடிக்க முடியாது. என்னடா அது வெட்ட வேலையே முடிய மாட்டுது என்னடான்னு நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் அந்த முதலாளிகிட்ட சொல்லி, நீ வீடு கட்ட போறியோ எது கட்ட போகிறது தெரியாது, உயிரை எங்களுக்கு முதல் பணியை வைக்காதன்னு. ஒரு சீனுங்க இடத்த சுத்தம் பண்ண போகிறேன்னா அது சாமி கும்பிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி அவன் சொல்லிட்டான், நான் சாமி கும்பிட்டேன்னு. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு பண்ண விளையாட்டு 2 நாள் வேலை செய்ய விடாமல் என்ன அந்த மாதிரி ஒரு வேதனையில் கொடுத்துருக்கு. ஏன் போய் சொல்லணும். 28 29 வருஷத்தில் ரொம்ப அனுபவத்தில் பட்டிருக்கேன். ஒரு கட்டம் 2 கட்டம் இந்த மாதிரி பயந்துருக்கையா. எனக்கே பயம் எடுத்துக்கும், சிலுத்துக்கும் உடம்பு. என்னடா என்ன இருக்குது இந்த இடத்துல. அப்பயே நான் கும்பிட்ற சாமி தான் ரொம்ப கும்பிடுவேன். இந்த வேலை நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கும். காசு இருக்குது, சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் ரொம்ப ஆபத்தான வேலை. என்றைக்கு நம்ம உயிர் நம்ம விட்டு போகும்னு நமக்கே தெரியாது. பணக்காரங்க கூட சொல்லுவாங்க, என்னன்னா, என்ன தம்பி இவ்வளோ வேலை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த பலத்தை கொண்டு எவ்வளோ வேகமாக என் கை வேலை செய்யும். எனக்கு நெஞ்சு வலி கூட வந்துடும். ஏன்னா அந்த அந்த பிளேட்டு போகாது. இது கம்மு இருக்கும். அப்படின்னா பால் அப்படியே கம்மு மாதிரி ஒட்டிக்கும் அந்த பிளேட்டில். அப்போ அந்த பிளேட்டில் பெட்ரோல் தடவி தான் நாங்கள் வெட்டணும். அந்த மரத்துக்கிட்ட நம்ம பேசுகிறோம். ஏன் சில பேர் என்னை காமெடியாக பேசுவாங்க, என்ன மரத்துக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் அந்த மரம் எனக்கும் அதுக்குன்னு தான் அந்த வைப்ரேஷன் இருக்குது. எனக்கு அந்த மரத்துக்கிட்ட போகணுன்னு. அதுவும் ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த மனுஷனை வெட்டும்போது அவன் எவ்வளோ துடிப்பானோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த மரத்தோட ரசனை எனக்கு தெரியும். அதுதான் அந்த நிமிஷம் அந்த பிளேட்டை நான் வைக்கும்போதே முடிச்சிடுவேன். அந்த வேலையை முடித்தா தான் எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி மாதிரி. எந்த ஒரு விளையாட்டுக்கும் நான் இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இந்த மரம்னு, ரோட்டு ஓரம் மரம்னு. ஸோ இந்த மரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷத்தில் 40 வருஷம் மரம். ஸோ இந்த 40 வருஷம் மரம் அதுக்கு சக்தி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு உயிர் இருக்குது. கண்டிப்பாக அந்த மரத்துக்கிட்ட நம்ம போகும்போது நம்ம அதுக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு தான் அந்த வேலையை செய்யணும். ஸோ
சும்மா சாதுவாக எதையும் செய்ய முடியாது. இதுதான் உண்மையான கதை. நான் பல மாதிரி முதலாளிங்க, சின்னருவங்க, மலாயக்காரவங்க, ஜேகேஆர், டிபிஐ இந்த மாதிரி பல விதமான நண்பர்கள் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சி கொடுத்துருக்காங்க. தொழிலாக இருக்கும்போது எனக்கு வேலையெல்லாம் தேடி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நான் செய்கிற வேலை சுத்தமாக செய்வேன். கை நீட்டி வாங்குகிற சம்பளத்துக்கு நான் அழகாக செய்வேன். நான் அரையும் குறையும் செய்ய மாட்டேன். அதோட மனைவி தான் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைங்களும் சேர்ந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்படியே வேணான்னு வாங்க, அந்த வேலைக்கு போகாதீங்கப்பா, ஏன் கஷ்டப்பட்டு செய்ய போகிறீங்கன்னு அப்படின்னு எனக்கு மூலதனம் கொடுப்பாங்க. என்னால் முடியல, ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி. என் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. என் மனைவிக்கு, எல்லாருக்கும், என் பிள்ளைங்களுக்கு, நான் முளைச்ச கடனுக்கு, கூட இருக்க நண்பருக்கு, என் கூட இருக்க ஒற்றுமையாக இருக்க நண்பருக்கு அத்தனை பேருக்கு நன்றி.